ஜெயபீம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய ஜெயபீம் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு 60 மனித உயிர்கள் பலியாயிருக்கு. ஆனால் இந்த தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சாரம் என்னன்னா, குடிச்சிட்டு தானே செத்தான். அதாவது குடிச்சிட்டு செத்தா அது பரவாயில்ல. இப்போ சாதாரணமாக இன்னைக்கு என்ன பிரச்சனை, இந்த அரசை பாதுகாப்பதற்காக திட்டமிட்டு குடிச்சிட்டு தானே செத்தா அப்படின்ற ஒரு எதிர் பிரச்சாரத்தை பண்றாங்க. இந்த இடத்துல நாம இதில் கணக்கில் எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, குடிக்கிறது சட்டப்படி குற்றமா? குடி தடை செய்யப்பட்டிருக்கிறதா? குடி தடை செய்யப்பட்டு ஏதாவது சட்டம் அரசியல் சட்டம் ஏதாவது இயற்றப்பட்டிருக்குதா? நீயே ஒயின் ஷாப்பை ஓப்பன் பண்ணி நடத்துகிற, அரசு மதுக்கடைகளை நடத்தி இருக்கிறது. இது மதுவிலக்கு உள்ள மாநிலமா? இது இல்லை இல்லை. நீ மதுவிலக்கு மதுக்கடைகளை நடத்துகிற தமிழகத்தினுடைய மிகப்பெரிய வருமானமா மதுக்கடைகள் தான் இருக்குது. உன்னுடைய தேர்தல் அறிக்கையில் மதுக்கடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மூடி பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் அப்படின்னு திமுக அரசு சொன்னான். எத்தனை மதுக்கடைகளை இதுவரை மூடி இருக்கிறீங்க? மூடின மதுக்கடைகள் எல்லாம் தமிழகத்தில் மூடிய கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேற்பட்ட மதுக்கடைகள் எல்லாம் எங்கன்னா, எந்தெந்த மதுக்கடை நஷ்டத்தில் ஓடுதோ அந்த மதுக்கடை மட்டுமே மூடப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கூடத்து பக்கத்தில் இருக்கிற மதுக்கடையோ, ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் இருக்கிற மதுக்கடையோ, சேரியில் திறக்கப்பட்ட மதுக்கடையோ மூடப்படவில்லை. மக்கள் எங்கெங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தானோ உங்களுக்கு தெரியும். விசிகேக்காரன், கம்யூனிஸ்ட் 2 பேர், இந்த மதிமுக காரையெல்லாம் கூட்டாக சேர்ந்து மதுக்கடையை மூடுன்னு கல் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருப்பான், ஒயின் ஷாப் எல்லாம் உடச்சிக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு எவனாவது வாய் திறக்கிறானா பாருங்க. அன்னைக்கு இருந்த அதே மதுக்கடைகள் தான் இன்னைக்கு நடக்குது. ஏன் இன்னைக்கு இவனெல்லாம் போராட்டம் நடத்தலை? அன்னைக்கு அண்ணா திமுக ஆண்டுச்சு, இவன் எதிர்கட்சியில் இருந்தான் போராடினான். இன்னைக்கு திமுக ஆண்டுச்சு, செத்தா கூட குடிச்சிட்டு தானே செத்தான். அப்போ குடிச்சிட்டு செத்தா அது தப்பு இல்லை, சாவலாம் இல்லையா? சகோதரர்களே, நம்ம சகோதரர்கள் எல்லாம் பேசுனாங்க. இந்த சாராயம், அதாவது கள்ளச்சாராயம் விற்ற இடம் கள்ளக்குறிச்சி கோர்ட்டிலிருந்து 300 அடி தள்ளி, கள்ளக்குறிச்சி கோர்ட்டிலிருந்து 300 அடி தள்ளி, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 25 வருஷமா அதே இடத்துல சாராய கடை நடக்குது. கள்ளச்சாராய கடை. நீதிபதிக்கு தெரியாதா? நீதிபதிக்கு தெரியும், மாவட்ட ஆட்சியருக்கு தெரியும், எஸ்பிக்கு தெரியும், அங்கே இருக்கிற மொத்த போலீஸ்காரனுக்கும் தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் தெரிந்து நடக்குதுன்னா, ஒரு கோர்ட்டுக்கு ஒரு குற்றம் தெரிந்து நடைபெறுகிறதுனா சூமோட்டோவாக எடுத்து அந்த வழக்கை எடுத்துக்கிட்டு தடை பண்ணலாம்ல, அவங்கள தண்டிக்கலாம்ல. ஏன் 300 மீட்டருக்கு பின்னாடி இருக்கிறது எத்தனை பேர் 25 வருஷமா எத்தனை ஜட்ஜு வந்திருப்பான்? ஒரு நாய்க்கு இது தெரியலையா? டிஸ்மிஸ் பண்ண வேண்டியது இவனுங்களை தான். ஜட்ஜில் தொடங்கி எஸ்பியில் தொடங்கி போலீஸ்கார வர. ஏன் இது 25 ஆண்டு காலமாக அனுமதிக்கப்பட்டது? அங்கே மட்டுமல்ல, கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்பது முழுக்க முழுக்க மலைப்பகுதிகளை கொண்ட மாவட்டம். 100க்கு மேற்பட்ட இடங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்சறான். இன்னைக்கு போய் ட்ரோன் வச்சு தேடுறிய. ட்ரோன் வச்சு எப்படா தேடுவேன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லிக்கிறான் கவர்மெண்ட்டு. புகை வரும் கண்டுபிடிப்பேன். அட முட்டா நாய, கேஸ் வச்சு இல்லடா சாராயம் காய்ச்சறான். கேஸில் எப்படா புகை வந்தது? ஏண்டா உன்னை விட முட்டாளா அவன்? 25 வருஷம் 30 வருஷம் சாராயத்தை காய்ச்சிக்கிட்டு இருக்கான்னா அவனை முட்டாளா? அவன் மிகப்பெரிய சயின்டிஸ்டே. மெத்தனால்ன்ற ஒரு கெமிக்கல் அவன் கலந்தா போதை வரும்னு தெரிஞ்சு வச்சுக்கிறான்னா அவன் உன்னை விட பெரிய சயின்டிஸ்ட் இல்லை. நீ அவன் கால் தூசுக்கு கூட சமமானவள் இல்லை. ஏதோ இன்னைக்கு செத்துட்டான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன். மெத்தனால் என்பது தடை செய்யப்பட்ட ஒரு கெமிக்கல் அல்ல. மெத்தனால் என்பது எல்லா பார்மாசூட்டிகளுக்கும் தேவைப்படுற ஒன்று. நாம் இந்த பாஸ் டைம் பாஸ் எல்லாம் போடுறோம் பாருங்க, அதில் கூட மெத்தனால் இருக்கிறது. நாம் அந்த 2 ரூபா கிரேன் பாக்கெல்லாம் போடுறோம் பாருங்க, அதுகளை கூட மெத்தனால் இருக்கிறது. மெத்தனால் இல்லாத மருத்துவ பொருள் எதுவுமே கிடையாது. மெத்தனால் மருத்துவத்திற்கான அத்தியாவசிய ஒரு பொருள். ஆனால் 10 மில்லி மெத்தனாலை தனியாக எடுத்து சாப்பிட்டீங்கன்னா செத்து போயிடுவீங்க. ஒருத்தன் சாவறதுக்கு 10 மில்லி மெத்தனால் போதும். என்னென்ன பிரச்சனை? மிக்சிங் தான். அவன் 25ன்னா எத்தனையோ வருஷமாக காய்ச்சிக்கிட்டு இருக்கான். மிக்சிங்கில் பிரச்சனை. ஏன்னா காய்ச்சிற எந்த பொருளாலும் இறப்பு வராது. கலக்கிற பொருள், காய்ச்சாமல் கலக்கிற பொருள் தான் இறப்பு வரும். மெத்தனால் என்பது கலக்கிறது. மெத்தனால் எவ்வளோ கலக்கிறீங்களோ அவ்வளோ போதை வரும். இது கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிடுச்சு இல்லையா? இந்த தகவல்
உங்களுக்கு தெரியும், அரசு அதிகாரிகளுக்கு தெரியும். பல கோடி வந்து கள்ளக்குறிச்சியை மாவட்டமாக அறிவித்ததுக்கு சாராயத்தில் வசூல் பண்ணுறதுக்கு தாங்க. கள்ளக்குறிச்சி ஏதோ ஒரு பெரிய வளமான மாவட்டத்தை அதை வளத்திலிருந்து மேலே தூக்கின கள்ளக்குறிச்சிக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குனா போன பட்ஜெட்டில் பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. ஒரு பின்தங்கிய மாவட்டத்தில் இவனுங்க வருமானம் பண்ணுறதுக்கு அரசு துறையில் இருக்கிற அத்தனை பேர், வருவாய்த்துறையிலிருந்து எல்லாரும் வருமானம் பண்ணுறதுக்கு. இன்னும் சொல்ல போனால் பிடிக்கப்பட்ட கள்ளச்சாராயம் கோர்ட்டிலிருந்து மறுபடியும் மறு விற்பனைக்கு போயிருக்குதுன்றதுக்கு பல ஆதாரம் இருக்குது. கள்ளக்குறிச்சியில் அங்கேருந்து பிடிச்சிட்டு வருவானா, பிடிச்சிட்டு வந்த பேரில் அதில் இருக்கிற முக்காவாச்சு எடுத்துட்டு தண்ணி ஊற்றுவானா. யோசிச்சு பாருங்க, ஜட்ஜுக்கு தெரிஞ்சு நடக்கிறது. இங்கே குற்றவாளிகள் ஜட்ஜில் தொடங்கி, மாவட்ட கலெக்டரில் தொடங்கி, வட்டாட்சியரில் தொடங்கி, காவல்துறையில் இருக்கிற எல்லாரும் இவர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய கோரிக்கை. என்ன பண்ணுறான், இவங்களெல்லாம் இடமாற்றம் செய்கிறானா. இடமாற்றம் செஞ்சால் வேற இடத்துல போய் காய்ச்ச சொல்வானா, இந்த வருமானத்தை அவன் நிறுத்திக்குவானா. எங்கே போனாலும் திருடன் தொழிலை மாற்றிக்கவே மாட்டான். காய்ச்சறவன் மேலே இல்லை குற்றம், அனுமதிச்சவன் மேலே, காய்ச்சுவதன் மூலம் வருமானம் சம்பாதிச்சவன் மேலே. இவனுக்கு வந்த லாபத்தை விட அரசு அதிகாரிகளுக்கு வந்த லாபம் அளவுக்கு 90% இருக்கும். அப்போ கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் செய்யப்பட்டதற்கு பதிலாக டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். கள்ளக்குறிச்சி எஸ்பி டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். அங்கு இருக்கின்ற ஆர்டிஓ டிஆர்ஓ டிஸ்மிஸ் பண்ணப்பட வேண்டும். அங்கு இருக்கின்ற ஜட்ஜி டிஸ்மிஸ் செய்யணும். எத்தனை ஜட்ஜி 25 வருஷமாக இருந்தாலும் தேடி பிடிச்சி அவனை டிஸ்மிஸ் பண்ணி ரிட்டையர் ஆகிருந்தானா அந்த நாயோட பென்ஷனை நிறுத்து. அன்னைக்கு தான் அரசு அதிகாரிகளுக்கு புத்தி வரும். இந்த நடவடிக்கை தான் தேவையே தவிர செத்தவனுக்கு நாம் 15 லட்சம் வாங்கி கொடுத்தா ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. ஆனாலும் 15 லட்சம் தரணும், 25 லட்சம் தரணும். நம்முடைய தலைவர் கேட்டுக்கொண்டது போல இறந்தவன் குடும்பத்துக்கு நீ நிவாரணம் தரணும். எல்லாத்துக்கும் நிவாரணம் தர இல்லை, 50 லட்சம் ஓடி போய் தர இல்லை. மற்ற விஷயத்தில் எல்லாம் அரசு ஊழியரில் ஒருத்தன் செத்து விட்டாங்க, செத்தவன் வாரிசுக்கு வேலை வரப்போகுது. ஆனால் அங்கே 50 லட்சம் தர இல்லை. இங்கே எத்தனை குடும்பங்கள் நிராகதியாக இருக்குது, 2 பிள்ளைங்க இருக்குது, அப்பா அம்மா செத்து போய் இருக்கிறாங்க. அப்போ இந்த குடும்பங்களுக்கு 25 லட்சம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நிவாரணம் தர வேண்டும். தலைக்கு 25 லட்சம். அப்பா அம்மா செத்து போயிருந்தா அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைகளுக்கு அரசு வேலை தர வேண்டும். அடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சாராய மாவட்டமாக நீ முதல்ல போதை மாவட்டமாக அறிவி. போதை மாவட்டமாக அறிவிச்சு போதை தடுப்பு சட்டத்தை அங்கு கடுமையாக நடைமுறைப்படுத்து. தமிழகம் முழுச இன்னைக்கு இந்த 3 ஆண்டு ஆட்சி காலத்தில் கெஞ்சா கலாச்சாரம் அதிகமாகி இருக்கிறது, போதை மருந்து கலாச்சாரம் அதிகமாக இருக்குது. நீ அதிமுகவை குறை சொல்லிக்கிட்டு இருந்த, அவன் மந்திரி கடத்தினா அவன் கடத்தினான்னு. உன்னோட ஆட்சி காலத்தில் இந்தியாவில் 3 மாநிலத்தில் முக்கிய மாநிலமாக நீ இருக்கிற ஆந்திர பிரதேசம், குஜராத்து, தமிழ்நாடுன்னு தென்னகத்தை பொறுத்தளவிற்கு ஆந்திராவை விட தாண்டி அதிகப்படியான கெஞ்சா போதை மருந்து விற்கின்ற ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. இதைத்தான் திராவிட மாடல்னா இதை பெருமை பீத்திக்காத. போதை கலாச்சாரம் தான் திராவிட மாடல்னா அந்த திராவிட மாடல் எங்களுக்கு வேணாம். இன்னைக்கு செத்து இருக்கிற 60 பேரில் 56 பேர் எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், 56 பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இறந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் பட்டியல் சமூகத்துக்கு அவர் இறந்தால் வெறும் இரங்கல் தெரிவிப்பேன், இல்லை வேறு யாரையாவது அனுப்புவேன். அது உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, மற்றவன் ஒருத்தன் செத்தா கூட ஓடோடி போய் பார்ப்பீங்க. 60 பேர் செத்த இடத்துல ஏன் முதல்வர் போல ஏவாவேல அனுப்புகிறேன். அப்போ தலித்துகளுடைய சாவு என்பது உனக்கு ஒரு விஷயமே இல்லை. இதுதான் 1969 கூட அண்ணா சொன்னார். கீழ்வெண்மணியில் 43 பேர் எரித்து கொல்லப்பட்ட போது இதை ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடுங்க. இப்போ கருணாநிதியோட புள்ள சொல்லுவார், 60 பேர் செத்ததை ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடுங்க. உங்கள் வீட்டில் சாவு இருந்தால் கெட்ட கனவாக நீ யோசிப்பியா? அப்போ தலித்துகளுடைய மரணம் கூட இவர்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரியவில்லை. அந்த திராவிட மாடல் அரசு தான் நாம் ஒழிக்கப்பட வேண்டிய அரசாக இருக்கிறது. எனவே இந்த கையாலாகாத அரசு போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே நம்முடைய கண்டனமாக தெரிவிக்கிறோம். அதற்கு ஏற்கனவே சொன்னது போல் தொடர்புடைய அத்தனை அரசு அதிகாரிகள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கு பொறுப்பேற்று யார் அந்த துறைக்கு மந்திரியா, அந்த மந்திரி ராஜினாமா பண்ணுவோம். அரசை ராஜினாமா பண்ண நான் சொல்லலை, அது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அதன் மீது எங்களுக்கு அப்படி ஒன்றும் பொறாமை இல்லை.
எவன் அதற்கான அமைச்சனோ அந்த அமைச்சனை ராஜினாமா செய்ய சொல்லி அதற்கு பொறுப்பேற்றுக்கொள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். ஜெய்பீம்.